Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths Chapter-1 exercise 1.2 problem தான் பார்க்க போறோம். இந்த exercise உள்ள எல்லா ப்ராப்ளமுமே நம்ம கொஞ்சம் think பண்ணி work out பண்ற மாதிரி இருக்கும். வாங்க டிலே பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். First question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The relation are defined on the set of all positive integers by m relation n if m divides n. கீழ்காணும் தொடர்புகளுக்கு தற்சுட்டு சமச்சீர் மற்றும் கடப்பு ஆகியவற்றை பற்றி ஆராய்க. முதலாவது, மிகை முழு எண்களின் தொடர்பு r ஆனது n இன் வகுத்தி m ஆக இருந்தால் m relation n என வரையறுக்கப்படுகிறது. ஓகேமா, இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given number is positive integer. பாசிட்டிவ் இன்டிஜர்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். given எழுதிக்கலாம். given தமிழ் எழுதிக்கலாமா? ஓகே, பாசிட்டிவ் இன்டிஜர்னா எழுதிடலாம். என்னன்னு? பாசிட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்னா வேற ஒன்றும் இல்லைம்மா, நேச்சுரல் நம்பர் தான் நம்ம பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதில் ஜீரோ வந்து ஆட் ஆகாது. ஏன்னா ஜீரோங்கிறது தெர் இஸ் நோ பொலாரிட்டி, அதுக்கு வந்து சைன் கிடையாது. அதனால பாசிட்டிவ் இன்டிஜர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகனா, மினிமம் நம்பரே ஸ்டார்டிங் நம்பரே நமக்கு 1 தான். 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு நமக்கு போய்கிட்டே இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். ஓகேம்மா, இதை வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் தமிழ் எழுதிடலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் அவங்க ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். ரிலேஷனுங்கிறது என்னம்மா, என்ன கொடுத்துருக்காங்க? எம் ரிலேட்டட் டு என். கரெக்டா, எம் ஆனது ரிலேட்டட் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். எம் டிவைட்ஸ் என். கரெக்டாமா, எம் ஆனது என்ன டிவைட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. தமிழில் வந்து ஓகேம்மா. இப்போ நெக்ஸ்ட்டு இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். தற்சுட்டு சமச்சீர் அண்ட் கடப்பு தொடர்பான கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரிஃப்ளெக்சிவிட்டி. என்னம்மா? ஓகேம்மா, ரிஃப்ளெக்சிவிட்டி தமிழில் தற்சுட்டு தொடர்பு. ஓகேம்மா, நமக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டினா என்னங்கிறது அந்த கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கண்டிஷன் என்னம்மா வரும்? a, a belongs to r. கரெக்டாமா, ஒரே நம்பர் அதே நம்பர் பிலாங்ஸ் டு ஆர் ஆயிருக்கணும். இப்போது இந்த கணக்கில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ரிலேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன வரும்? ரிலேஷன் எழுதிக்கலாம். என்ன வரும்? எம் ரிலேட்டட் டு எம். கரெக்டாமா, எம் ஆனது எம்முக்கு ரிலேட்டட். அப்படின்னா இதுக்கு தகுந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கணக்குகளை என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எம் டிவைட்ஸ் எம். கரெக்டாமா, இது கரெக்டான்னு பார்க்கலாம். இதோட மீனிங் என்னென்னா, ஒரு நம்பர், அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? கொடுத்துருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். அதாவது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம எந்த நம்பர்லாம் எடுக்கலாம். ஒரு நம்பர் அதே நம்பரை டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கணும். கரெக்டாமா, அதாவது மிகை முழு எண்களாக இருக்கணும். இப்போ பாருங்கள், எம்ங்கிறது ஒரு 100 எடுத்துக்கலாம். சரி, 100ங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் தான். 100 எடுத்துட்டு அதே நம்பரை அதே டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னமா வரும்? 100 டிவைட் பை 100னா நமக்கு 1 கிடைக்கும். 1 வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் தானே. ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, 100ன்னு இல்லை, எந்த நம்பர் எடுத்தாலுமே ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 1 கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ நம்ம எந்த நம்பர் எடுத்தாலுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எப்படி முடிக்கலாம் பாருங்கள். therefore இட் இஸ் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படி கொடுத்துருக்காங்களா, தமிழில் எழுதிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் எம் டிவைட்ஸ் என் இல்லையாம்மா. இப்போ எம்ங்கிற நம்பரை நான் 2ன்னு எடுக்கிறேன். இந்த எம் நம்பரை 2ன்னு எடுக்கிறேன். சரியாம்மா, அப்போது 2 டிவைட் பை 2 என்னமா வரும்? நமக்கு 1 கிடைக்குது இல்லையா. அப்போது 1ங்கிறது என்னம்மா, நமக்கு வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இனி நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னம்மா? சிமெட்ரிசிட்டி இல்லையா. அதாவது சமச்சீர் தொடர்பு, தமிழ் எழுதிடலாம். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி கண்டிஷன் எழுதலாம் பாருங்க. என்ன கண்டிஷன் வரும்? சிமெட்ரிசிட்டி கண்டிஷன் a, b belongs to r. அப்படி இருந்துச்சுன்னா
B, A also belongs to R. A, Bங்கிறது ரெண்டு நம்பர் இல்லையாமா, அந்த ரெண்டு நம்பரும் ரிலேஷனில் இருக்குது. அந்த ரெண்டு நம்பரை நம்ம திருப்பி நம்ம போட்டாச்சுன்னா ரிலேஷனில் இருக்கணும். இங்கே கண்டிஷன் என்னது? டிவிஷன். M divides N, அவ்வளோதான். அப்போ பார்ப்போம், நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலேஷன் எழுதலாமா? M related to N. இதோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் லைனில் எழுதலாம். S belongs to M divides N. கரெக்டாமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கூட பார்த்துடலாம் பாருங்க. M divides N-னா இப்போ இதை நம்ம 2னே வச்சுக்கலாம், இதை நம்ம 4 வைக்கலாம். கரெக்டாமா? அப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன வரும்? எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா M divides N. கரெக்டாக 4 M divides N எப்படி எழுதணும்? N divided by M. என்ன வந்து M டிவைட் பண்ணுறோம், அப்போ என்ன வரும்? 4 divided by 2 ஈக்குவல் டு நமக்கு 2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ 2ங்கிற ஆன்சர் வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் தான். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நம்ம தமிழில் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, என்னங்கிறது 4, எம்ங்கிறது 2. 4 divided by 2 நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டால் என்னமா வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் M divided by N என்ன வரும்? எம்ங்கிறது வந்து நமக்கு 2 இல்லையா, என்னங்கிறது நமக்கு 4 ஈக்குவல் டு என்ன வரும்? 1/2. 1/2ங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படிமா எழுதணும்? ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். M வராது, N. சரியாம்மா? N does not divides, கரெக்டாமா? N does not divides M. அதாவது N வந்து M-ஐ டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணால் என்ன வரும்? அது வந்து ரேஷனல் நம்பரில் போயிடும். சரியா? 1/2 என்ன? 0.5 ரேஷனல் நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜராக நம்ம சொல்ல முடியாது. தமிழ் எப்படி எழுதலாம் பாருங்கள். M-இன் நெக்ஸ்ட்டு இதோட ரிலேஷன் எப்படிமா எழுதலாம் பாருங்கள். ரிலேஷன் அதாவது N does not related to M. கரெக்டாமா? N ஆனது M-இன் ரிலேஷன் ஆகாது. ஸோ ஆன்சர் எழுதலாம். therefore it is not symmetricity. ஓகேம்மா? இது தமிழ் எழுதிடலாம். இது சமச்சீர் தொடர்பு அல்ல. புரியுதாம்மா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ தேர்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு செகண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னமா? டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவிட்டி தமிழில் கடப்பு தொடர்பு. இப்போ டிரான்சிட்டிவிட்டிக்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதிடலாம். என்ன கண்டிஷன் வரும்? A, B, B, C belongs to R. அப்படி இருந்துச்சுன்னா A, C also belongs to R. கரெக்டாமா? இங்கே வந்து நமக்கு 3 எலமெண்ட் நம்ம எடுக்கிறோம். A, B, Cங்கிற 3 எலமெண்ட் எடுக்கிறோம். அப்போது இங்கே வந்து M, N ஆல்ரெடி இருக்குது. N அடுத்து எந்த நம்பர்னாலும் எந்த ஒரு லெட்டர்னாலும் எடுக்கலாம். நம்ம P எடுக்கலாம். அப்போ இதுக்கு தந்தவர் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன். சரியாம்மா? என்ன ரிலேஷன் வரும்? M related to N, N related to இது N தானே, இங்கே என்ன முடியுமோ அதான் அங்கே ஆரம்பிக்கும். M related to P. இதோட ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட் எழுதிடலாம். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னம்மா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இதுக்கான ஸ்டேட்மெண்ட் M divides N. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னம்மா? N divides P. தமிழில் எழுதிடலாம் பாருங்க. N-இன் வகுத்தி M. சரியாம்மா? இதற்கான தமிழ் ஸ்டேட்மெண்ட். இதோட ஸ்டேட்மெண்ட் என்னம்மா? P-இன் வகுத்தி N. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்க. சின்ன எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். M divides N. ஆல்ரெடி நம்ம இதே எக்ஸாம்பிள் எடுக்கலாம். M-க்கு வந்து நம்ம 2 எடுக்கலாம், N-க்கு 4 எடுக்கலாம். அப்போ M divides N என்ன வரும்? எக்ஸாம்பிள் வந்து என்ன வரும் பாருங்க. M என்ன இல்லையா? M-இன் வகுத்தினா N divided by M equal to 4 divided by 2 இல்லை ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? அதுவே N divides P-னா என்னம்மா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம் பாருங்க. N-ங்கிறது வந்து நமக்கு 4 இல்லையா? அப்போது P divided by N. இப்போ P-யோட வேல்யூ 8 divided by 4 ஈக்குவல் டு நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. புரியுதாம்மா? அப்போது P-ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பிக்கஸ்ட் நம்பராக தான் இருக்கும். பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். M N P. M-ங்கிறது 2, N-ங்கிறது 4, P-ங்கிறது 8. அப்போ பாருங்கள், இந்த 3 காம்பினேஷன் நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது.
p டிவைடட் பை nனால் நமக்கு 8 டிவைடட் பை 4 நமக்கு 2 ஈக்குவல் டு 2 கிடைக்குது. அப்போ 2ங்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். இது ரெண்டும் ஒன்று போல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், m ரிலேட்டட் டு p நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பார்க்கலாமா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். m டிவைட்ஸ் p அப்படின்னா mோட நம்பர் என்ன எடுத்தோம் 2 இல்லையா, pயோட நம்பர் வந்து 8. அப்போ p டிவைடட் பை m ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. அப்போ 4ங்கிற நம்பர் வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜரில் இருக்குது. அப்போ நமக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. எப்படி எழுதலாம் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் m டிவைட்ஸ் p. கரெக்டாமா? தமிழில் வந்து இப்போ நம்ம இதுக்கு ரிலேஷன் எழுதலாம், இதற்கான ரிலேஷன். சரியாம்மா? இது ஸ்டேட்மெண்ட், இதுக்கான ரிலேஷன் எப்படி எழுதலாம், m ரிலேட்டட் டு p. நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ m ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு pனா m ரிலேட்டட் டு p நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். therefore it is symmetry transitivity. ஓகேம்மா? தமிழ் எழுதிடலாம். சிம்பிள் ப்ராப்ளம்.